அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நாமே செல்ஃப் கேர், நமக்கு பிடிச்ச உணவு அப்படின்னு மாதத்துல ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு செஞ்சது தான் இந்த ஃபுல் ஃபிஷ் மேலா, சீ ஃபுட் மேலா இது. ஆல்ரெடி நான் நோம்புக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன்னு தெரியல எனக்கு. இந்த செட்டு மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது தனித்தனியாகவும் போட்டிருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக மொத்தமாக ஒரே இதாக செட்டாக போடணுன்னு தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன். இன்றைக்கி சீ ஃபுட் தான் பண்ண போகிறேன். சீ ஃபுட்டில் வந்து ஜம்போ ப்ரான்ஸ் வந்து ஒரு 6 பீசஸ் வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் ப்ரானு. இது வந்து சீலா மீன் வந்து கிங் ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து மருந்து சோறு, மீன் சால்னா, ஜம்போ ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் இது வந்து ஏதாவது கூட்டு வைக்கணும், இல்லைனாக்கா இதுவும் கிரில்லுக்கே போடலான்னு பார்க்குறேன். இப்போ அடுத்தது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு போடுறோம். நல்லா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீரி மிளகாத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் கலந்தது. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆச்சி அது போடுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கோ போடுங்க. அது 1 டீஸ்பூன் போடுறேன். போட்டுவிட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். அரை லெமன் கிட்ட புழிஞ்சிங்க. இது பைண்டிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து ரைஸ் ஃப்ளவர் போடணும். ரைஸ் ஃப்ளவர் வந்து அரை டேபிள் ஸ்பூனு. அதே மாதிரி கார்ன்ஃப்ளவரும் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. கொஞ்சம் ஆயில், நீங்கள் என்னென்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க அது வந்து தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் வேணால் போட்டுக்கலாம். இது கலக்கிறதுக்கு வந்து புளி தண்ணியோ இல்லை சாதா தண்ணியோ போட்டு நம்ம கலந்துக்கலாம். காமி இந்த ஆயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் ஓகே. அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம், அதுதான் போடுறோம். தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து தான் விரவணும். அதாவது நீங்கள் வந்து சடால்னு ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும். அந்த இது மீனில் வந்து ஒட்டாது உங்களுக்கு. அதான் இதுக்கு மேலே உங்களுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை இருந்தாலும் உங்களுடைய விருப்பம்தான். போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி பெயிண்ட் அடிச்சிட வேண்டியது. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அப்படியே ½ hour கூட வச்சுட்டிங்கனாக்கா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த ஃப்ளேவர் நீங்கள் ஹோம்மேடோ இல்லை வெளியில் வாங்குறதோ இந்த ஃப்ரை மசாலா வச்சு போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். நிறைய விதம் பண்ணுறோம் இல்லையா, அதில் இது ஒரு விதம். இது இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, ஏர் ஃப்ரைலையும் பண்ணலாம், இந்த க்ரில்லும் பண்ணலாம், பொரிச்சும் எடுக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி பார்த்துக்கலாம். அப்படியே வந்து குட்டு குட்டி எங்கே இருக்கேன், என்ன பண்ணுற? ஃபிஷ் வேணுமா? ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குதா? இது வந்து வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்த அடுப்பில் வந்து மீன் தாளிக்க போகிறேன். நல்லா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு வெந்தயம், சீரகம், கடுகு இது போட்டு நல்லா பொரிய விடுங்க. 2 வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு அப்படியே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்ல ஒரு 8 பல்லுக்கிட்ட தட்டி அதோடு சேர்த்து சின்ன வெங்காயமும் ஒரு 5-6 கிட்ட தட்டி போட்டு வதக்கி விட்ருக்கேன். அதில் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே போட்டிருக்கேன். நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் அரைச்சிருக்கோம். இது வந்து வெங்காயம் தக்காளியை வந்து ஜஸ்ட்டு கடுகு கருப்பில் போட்டு லேசாக தாளித்து ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இது அரைச்சது வந்து நான் காமிக்கலை. இந்த அரைச்சதையும் நான் அதில் ஊற்றிடுறேன். அதை ஊற்றி கொதிக்க விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம புளியை கறந்து ஊற்றிக்கணும். கட்டியாக புளி கறந்து ஊற்றிங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கட்டி கறந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புளியை கறந்தீங்கன்னா நல்லா ஒரு தடவை பசஞ்சு அழுத்தி கரைஞ்சிட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு பசஞ்சிங்கனாக்கா கடுத்து போயிடும் சால்னா. ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது. புளி கறந்து நான் வடிகட்டி ஊற்றிட்டு நல்லா கிளறி கொதிக்க விட்டுருங்க. நான் முதலே வந்து வதக்கி அரைச்சதில் நான் மசாலாலாம் போட்டுட்டேன். வெங்காய ராக் வந்து ஒரு பெரிய வாயன்ற பேனில் நல்லா 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 வெங்காயம் அரிஞ்சு போடுறேன். நீல வாக்கில் அரிஞ்சு போடுறேன். போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிட்டே இருக்கணும். அது பாட்டு குறைச்சி வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு போடுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கிங்க.
நல்லா வதக்கி பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி மூடி போட்டு நல்லா வேகட்டும். சால்ட்டு கொஞ்சம் போட்டுங்க. அப்போ தான் இது அந்த தக்காளி வந்து மடங்கும். இது 3 அடுப்பில் நான் பார்க்குறதுனால பக்கத்தில் நமக்கு சட்டி தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம எறா ரெடி பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ண ப்ரானில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள் இதுலேயே நம்ம போட்டு வேணுன்னா தான் நல்லாயிருக்கும். சுருட்டியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். நான் அந்த இன்னொரு வகையை நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. வெங்காய ரவை இதுலேயே வந்து உப்பு, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 65 மசாலா ஏதாவது போட்டுக்கலாம். கருவேப்பிலை பிச்சு போட்டு வரவிருக்கேன். நல்லா கிள்ளி போட்டு வருவாங்க. அப்போ தான் நல்லா வாசனை ஏறும். நல்லா சூப்பராக நல்லா வரவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எறா செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனு. நம்ம அந்த வதங்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க எறாவை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் மசாலா போட்டு வச்சதுனால நல்லா ஏறும். ஊற வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5-10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு ஒரு ஓரமாக வேக விட்டுருங்க அதை. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நல்ல டீட்டெயில் ரெசிபி வேணும்னா நான் போட்டிருக்கேன். அதுவும் நான் கீழே லிங்க் தரேன். உங்களுக்கு மீன் சால்னா தனித்தனியாக அவ்வளோ லிங்கும் தரேன். அடுத்தது மீன் ஃப்ரை பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். மீன் எவ்வளோத்தையும் 1 by 1 போட்டு மெதுவாக வந்து பொரிய விடுங்க. 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு திருப்பி போட்டுங்க. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் போடுங்க. அடுத்த அடுப்பில் குக்கர் அடுப்பில் வச்சு மருந்து சோறு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு பூண்டு 6 பல் சேர்த்துக்குங்க. 2 வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு அடுப்பில் வெங்காய எறா, ஒரு அடுப்பில் வந்து நான் வந்து மருந்து சோறுக்கு போட்டிருக்கேன். இன்னொரு அடுப்பில் வந்து மீன் குழம்புக்கு வச்சிட்ருக்குது. மருந்து சோறுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். அந்த பக்கம் வெங்காய எறா தாளிச்சிட்ருக்கேன். இது மொத்தமாக ஃப்ரைடேஸில் இந்த மாதிரி செஞ்சது குக்கிங். இது கொம்போ மீன். இது உரிச்ச பூண்டு தான் நிறைய போடுவோம். அது வந்து லாஸ்ட்டில் தம் போடுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே போட்டு வதக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க அந்த இதில் மருந்து சோறுக்கு. மருந்து பொடி வந்து ஸ்பெஷலாக நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஆளாக ஒரு டீஸ்பூன் வேணும். 2 ஆளாக்கு 2 டீஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி தேங்காய் பாலில் கலக்கிக்கிறேன் அதை. இது வந்து 2.5க்கு வந்து நம்ம வந்து 2 பங்கு தண்ணி விடணும். மஞ்சத்தூள் போட்டு கலக்கிட்டு நம்ம அந்த தேங்காய் பாலில் மருந்தை கலக்கி ஊற்றணும். எல்லாம் சேர்ந்து 2 அழாக்கா 2 + 2 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம பக்குவமாக பார்த்து மூட வேண்டியது. ஃபுல்லாக மேலே சமமாக வரமாக மூடி 2 விசில் விடணும். இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றி ஃபஸ்ட்டு கலக்கி அந்த மருந்து, வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிரிப்பாக ஊற்றி விட்ருக்கேன். அதுக்கப்புறம் மீதியை ஊற்றலாம். ஃபஸ்ட்டு இதை ஊற்றிட்டு நம்ம வந்து அப்புறம் வந்து மீதியை ஊற்றலாம். அப்போ உங்களுக்கு ஒரு சேர எல்லாம் கிளறி ஒன்றா வரும். இப்போ மொத்தமாக நம்ம தண்ணியை விட்டுட்டு அளந்து ஊற்றிக்கலாம். அந்த டின் தேங்காய் பால் தான் நான் போடுறேன். இது 400 ml இருக்கும். இது போக மீதி வந்து நம்ம சாதா தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் டின் தேங்காய் பால் போடுறேன். அதில் வந்து மீன் சால்னாவில் வந்து தேங்காய் பவுடர் போடுறேன். ஈஸியாக இருக்கும், வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஃப்ரைடேஸில் வந்து ஜும்மாலாம் இருக்குது இல்லையா, அதனால் சீக்கிரம் பண்ணணுன்றதுனால இந்த மாதிரி எல்லாம் ஈஸியாக வச்சுருக்கோம். அது எல்லாமே இங்கே விற்கிது நம்மளுக்கு. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சென்னையில் எங்கெல்லாம் கிடைக்கும். வாங்கி வச்சிங்க. தேங்காய் பால் டின்னு காரான்ற ஒரு பேரில் விற்கிது. நீங்கள் தேங்காய் பவுடரும் விற்கிது. இது வந்து 2.5 டம்ளர் அரிசி, அதாவது 1/2 கிலோ அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த மருந்து கொதிக்கும் போது அதை போட வேண்டியது. அரிசி நம்ம தட்டிடலாம். மருந்து சோறுக்குன்னு சொல்லி எல்லோரும் புழுங்கல் அரிசி தான் ஊற போடுவாங்க. நான் எப்பொழுதுமே எங்களுக்கு வந்து பச்சை அரிசி தான் பிடிக்கும், பாஸ்மதி ரைஸு. அதுதான் ஊற போட்டிருக்கேன். 2.5 டம்ளர் ஊற போட்டிருக்கேன். 1/2 கிலோ ஊற போட்டிருக்கேன். இப்போ வந்து மீன் குழம்பு ஆகிட்டுருக்குது. மீன் குழம்பு வந்து நல்லா ஒரு பெரிய மீனை 4 துண்டாக போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய ஃப்ரை தான் ஓடும், அதனால் அது போட்டிருக்கேன். நல்லா கிரிப்பாக கொதிக்க விடணும் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து. தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. தேங்காய் வந்து நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. தேங்காய் பொடி மேகி பிராண்ட் இருக்குது, அதுதான் ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட வெந்நீரில் கலக்கி அடிச்சு இல்லை மிக்சிலையும் அடிச்சு ஊற்றலாம். அடித்து ஊற்றிட்டு கொதிக்க விட்ருக்கேன். இப்போ கொதிச்சு ஒரு ஓரமாக நம்ம வந்து போட்டு சிம் தீயில் வச்சிட்டோனாக்கா அழகாக அப்படியே கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிரிப்பாக வரும். அடுத்து நம்ம மருந்து சோறு பார்க்கலாம். மருந்து சோறுக்கு மருந்து ஊற்றிட்டு தேங்காய் பால் டின்னு ஊற்றிட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடலாம். இங்கே வந்து மீன் சால்னா ரெடி ஆகிடுச்சு.
இங்கே வந்து மருந்து சோறு கொதிச்சிட்ருக்குது, அரிசி தட்டணும். இங்கே வந்து மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து வெங்காயம் அரை ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து ப்ரான் வந்து கிரில் வச்சிட்டோம். இதுதான் ஹைலைட்டு இன்றைக்கி. இந்த மீனில் கொஞ்சம் எண்ணெய் வருது இல்லையா, அதை எடுத்து என்ன பண்ணணும், சால்னா மேலே அடி ஊற்றி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பட்டி தான் கருப்பட்டி போடுங்க. எல்லாம் இலக்கி ஊற்றுவாங்க. அப்படிலாம் இலக்கி ஊற்றாதீங்க, நல்லா இருக்காது. அவ்வளோ அந்தளவுக்கு ரொம்ப இனிப்பாக போயிடும். அது இனிப்பாக சாப்பிட்றவங்களுக்கு இலக்கி ஊற்றிக்கிட்டோம். இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் போடுறேன், 2 அளவுக்கு. மேலே பிள்ளைங்க ஸ்பெஷல் மருந்து சோறு. இது புழுங்கலரிசியில் தான் செய்வாங்க. நான் வந்து பச்சரிசி தான் எங்களுக்கு பிடிக்கும், நல்லா செய்கிறேன். கருப்பட்டி வந்து இலக்கி ஊற்றுவாங்க. நான் இலக்கி ஊற்றல, அப்படி தான் போடுறேன். ஏன்னா அப்போ தான் சட்டில்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு வந்து லாஸ்ட்டில் இந்த டைமில் போடுவாங்க, நிறைய பூண்டு. நான் வந்து அந்த நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு போடுவேன். என்னுடைய மெத்தட் அந்த மாதிரி. இதனுடைய டீட்டெயில் ரெசிபிலாம் நிறைய கொடுத்துருக்கேன் பாருங்கள். மருந்து சோறு ரொம்ப நல்லது. பெண்களுக்கெல்லாம் வந்து வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணெலாம் ஆற்றுறதுக்கு ரொம்ப நல்லது. குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. குழந்தை உண்டாவதுக்காக இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுப்பாங்க. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதித்து மேலே வரும்போது மூடி போட்டு இது முட்டை ஊற்றணும். முட்டை அடித்து ஊற்றி தம் போட்டுருவாங்க. இதை 2 முட்டை, சின்ன முட்டை ஊற்றிருக்கேன். அந்த 2 அழகாக்கு நல்லா அடிச்சுக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஊற்றிடுங்க. நல்லா கலரி விட்டுருவோம். அவ்வளோதான். அப்படியே நம்ம குக்கர் வெயிட் போட்டு 2 விசில் விட்டு இறக்கலாம். அது ரொம்ப சூப்பராக வந்துடும். இந்த சேரில் நெய் ஊற்றுவாங்க, நெய் ஊற்றாதீங்க. இது நல்லெண்ணெயே சும்மா செட்டிலாக சூப்பராக இருக்கும். பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சும்மாவே சாப்பிடலாம் சாப்பாடை. செம்ம சூப்பராக வந்துடுது பாருங்கள். நல்லா வந்திருக்குது மருந்து சோறு. ஆல்ரெடி 2 தடவை நான் போட்டிருக்கேன். இது குக்கரில் ஈஸியாக பண்ணியாச்சு. மீன் சால்னா எறா நல்லா மீன் சால்னா செம்மையாக இருக்குது. சர்வ் பண்ண ரெடியாக எடுத்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டு மீன் சால்னா ஊற்றுறேன். மீன் பீசஸ் வச்சு குழம்பு ஊற்றிட்டுருக்கேன். அடுத்தது வெங்காயம் எறா செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே சும்மாவே அப்படியே பரட்டி சாப்பிட்லாம். இது வந்து சீ ஃபுட் காம்போ தான் ஒரு தடவை பண்ணது, நோம்புக்கு முன்னாடி பண்ணது. இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து கிரில் ப்ரான் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் லிங்க் உங்களுக்கு ஐகார்டில் இல்லைனா கீழே இதில் தரேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். மற்றபடி மருந்து சோறு நான் கொடுக்குறேன். எல்லாமே கோம்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அமேசிங்காக இருக்கும். இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. மீன் சாப்பாடு சாப்பிடும்போது அப்படியே இந்த மருந்து சோறும் சும்மா சாப்பிட்லாம். ப்ரான்ஸும் வெறும்னா அந்த மருந்து சோறு வரையும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நான் 2-3 தடவை நான் வேறு மெத்தடில் போட்டிருக்கேன். இந்த காம்போவில் நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு முடிஞ்சால் தக்காளி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ ஆப்டாக இருக்கும். இது மாம்பழம் வந்து என்னென்ன அந்த சீசனில் கிடைக்குதோ அந்த மாதிரி அப்பளம், ஒரு முட்டை அவிச்சு வச்சுங்க, அதுவும் இதனுடைய செட்டு தான். இது காம்போ மீலாக சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் ஒன்றா உட்காந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க, எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சூப்பரான ரெசிபீஸ் நீங்கள் யாரும் தெரியாதவங்க கூட நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் நல்ல போஸ்ட்டில் சந்திக்கலாம். பாய்.